ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, அந்த ஹோல் மசாலா சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 250 கிராம் இருக்கும். நான் ஃபஸ்ட்டே முந்திரி சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். நான் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். நான் 1 kg மட்டன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் அதை வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன். கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 50% உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு மட்டனில் நல்லா உப்பு பிடிச்சிக்கூடும், சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நம்ம குக்கரில் வேக போடலை, நம்ம அப்படியே தான் பண்ண போகிறோம். அதனால் மட்டன் வேகிற பதத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு ஒரு 50% வெந்து வந்துருச்சு. நம்ம இப்போ மசாலா சேர்த்துப்போம். கொஞ்சமாக வத்தப்பொடி, மட்டன் மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் பண்ண கரம் மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன். மட்டன் மசாலா 50 கிராம், வத்தப்பொடி நான் 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நான் சின்ன பசங்களாம் இருக்கறனால நான் காரம் அதிகமாக சேர்க்கலை. கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஃப்ளேவருக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போ கொஞ்சம் மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சுட சுட இருந்தது சோறு. அதில் நம்ம பண்ண மட்டன் கிரேவி ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. செம்ம சூடுங்க. நல்லா இருந்தது கிரேவி, நம்ம பண்ண கிரேவி. இப்போ நம்ம மட்டன் சால்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். அதே மாதிரி பட்டை, லவங்கம், சோம்பு, அந்த ஹோல் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் சால்னா பண்ணுறதுக்கு மட்டன் எலும்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். உப்பு
உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயம் நான் வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பெருங்காய பொடி கொஞ்சம், 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோவிலுக்கு கிளம்பலாம். நாங்கள் வந்து விருதுநகர் பக்கத்தில் சாத்தூர், இங்கே வந்து இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில். நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். அங்கே யாருக்கெல்லாம் அந்த கோவில் தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு கோவிலுக்கு. கோவில் வந்து ரீச் ஆகியாச்சு. கூட்டம் சரியான கூட்டங்க. இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கவே இல்லை. கார் பார்க்கிங் பண்ண நமக்கு இடமே இல்லை. கார் பார்க்கிங் ஒரு இடத்துல பண்ணிவிட்டு நம்ம வந்து நடந்து போயிட்டுருந்தோம். இதுதான் எங்கள் அம்மா, அது எங்கள் அப்பா, இது என்னோட சிஸ்டர். சாமி பார்க்க க்யூ ரொம்ப லென்த்தாக இருந்தது. சரி நம்ம தெம்பா போய் க்யூவில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். இவங்க வந்து இன்னொரு சிஸ்டர், இன்னொரு சிஸ்டர். இது என்னோட பையன். நம்ம க்யூவில் நின்று சாமி ஒரு வழியாக பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு வந்து நம்ம கோவிலுக்கு வந்தால் நமக்கு புளியோதரை தானே மெயின். சரின்னு அப்படியே ஆளுக்கு ஒரு புளியோதரை வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம குட்டீஸ்க்கெலாம் டாய்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாட்ட பாய் சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன்.
அவங்களுக்குலாம் டாய்ஸ் வாங்கி கொடுக்க வந்தால் ஃபேஸில் ஸ்மைலே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.